ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி பராப வருடம் பிறந்த தமிழ் வருடம் பிறந்த வருகின்ற முக்கியமான கிரக பெயர்ச்சி வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 1 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு இந்த குரு பகவான் கடக வீட்டில் உச்சம் பெறுகிறார். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சில மாற்றங்கள், யோகங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, உங்களுக்கு இன்னுமே ஃபாரின் ஜாப், ஃபாரின் வேலை இந்த மாதிரிலாம் அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் வராங்க பார்ப்போம். மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசி நேயர்கள் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த, ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா உங்களுக்கு ஏகப்பட்ட ஏற்கனவே ஒரு வருஷமா 1.5 வருஷமா இருந்த தொல்லைகள், அதாவது அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அம்மாவின் உடல் நலத்தில் பிரச்சனை, அதாவது தாய் வழி சொந்தங்களில் பிரச்சனை, தாய் வழி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, அம்மா வழியில எல்லா பிரச்சனையும் உங்க தலையை போட்டு குழப்பி உங்களுக்கு உடல்நல பிரச்சனை, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது, திடீர்னு பிரச்சனை, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்து வேலையில, அதாவது வேலை இருக்கும், வேலையில பலுவும், அதாவது உயர் அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர், அதுக்குண்டான ஊதியம் இல்லை, பொருளாதார வரவு இல்லை, ஆனா செலவு மட்டும் ஆயிட்டு இருக்கு, அதிகமான செலவு போயிட்டே இருக்குங்க. வீட்டுல அந்த பிரச்சனை, அதாவது சொந்தங்களில் சரி, தாய் வழி செயலும் சரி, உங்க உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதுல போய் நீங்க தலையிட்டு உங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன், வேலையிலயும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, தொழிலையும் அதை முன்னேற்றம் காண முடியாம, தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா நீங்க வேலைன்னு இருந்தாலும் வேலைக்கான அங்கீகாரம், வேலைக்கான பொருளாதார வசதி, சங்கடங்கள்ல இருந்த மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுதும் மாறப்போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் எப்பயுமே பாத்தீங்கன்னா முழு சுபர், அதாவது அவர் பார்க்கிற இடமும் சரி, இருக்கிற இடத்தையும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா கிரகங்கள்லயே முழுமையான சுபர் கிரகம் குரு பகவான். அதுவும் இல்லாம ராசி அதிபதி தனுஷு ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி, லக்னாதிபதி குரு பகவான். அவரு உங்களுக்கு 8ஆம் இடமான கடக வீட்டில் உச்சம் பெறுகிறார். நார்மலா அவர் உங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது இந்த உபய ராசிகளுக்கு, உபய லக்னங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் பாதகாதிபதி. அப்படின்ற பட்சத்தில் தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் புதன் பகவான், புதன் பாதகாதிபதியா வருவார். ஆனா உங்க லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று மறையும் பொழுது உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். முக்கியமா பாத்தீங்கன்னா அவரு 8ஆம் இடத்திலிருந்து 3 பார்வையா பார்க்கிறாரு. குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல். ஏன்னா 5ஆம் இடம் குறிக்கிற இடம் குழந்தைகளோட கல்வி, படிப்பு, பூர்வீகம், இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த அமைப்பெல்லாம் குறிக்கும். 7 என்றது பொதுவான வாழ்க்கை, பொது பலன், அதாவது பொதுவாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடும்பமாகவும் சரி, தொழிலும் சரி, வேலையும் சரி அமைப்பை குறிக்கிறது. 9ஆம் இடம் என்றது என்னன்னா உங்களுக்கு பூர்வீகத்திலோ உங்க அப்பாவின் வழியிலோ உங்களுக்கு வர வேண்டிய புண்ணியங்கள், பாகியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனாலதான் அந்த பார்வையை அவருக்கு குரு பகவான் கொடுத்திருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்ட கிரகம். சரிங்களா? இவரு உங்களோட 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 12ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு. அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்றது விருச்சக ராசி 5ஆம் பார்வையா பார்க்கும்போது, முக்கியமா மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் குரு பகவான் பண்ணி கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அயல் தேசம், அந்நிய நாடு, இடத்தை விட்டு வெளியே போறது, பூர்வீகத்தை வெளியே போயிட்டு அதிக, அதாவது வளர்ச்சி பெறுறது, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. வேலை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சில பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின் போகணும் அமைப்பெல்லாம் தனுஷு ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா இந்த அமைப்பை உங்களுக்கு வேலை அமைப்பு, தொழில் அமைப்பு, வெளிநாட்டில் உத்தியோகம், வெளிநாட்டில் மூலயமா பொருளாதார வசதி, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு பொருளாதார மாற்றம், முன்னேற்றம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் நடைமுறைப்படுத்தணும், ஃபாரின்ல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், ஃபாரின் மூலயமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அயல் நாட்டு மூலயமா ஒரு நல்ல செய்தி வருதுன்னா இந்த குரு பகவான் தான் காரணங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் என்றது உங்களோட சுகஸ்தானம், அயனஸ்தானம், போகஸ்தானம், இல்வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், நீண்ட நாளா இருந்து வந்த தொல்லைகள், சங்கடங்கள், குடும்பத்துல ஒன்னும் சண்டையா போயிட்டு இருக்குங்க, ஒன்னும் நான் ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருந்ததெல்லாம் மாற்றி சுமூகமான சூழ்நிலை, ஆரோக்கியமான நிலைமை மட்டும் மாறும். சரிங்களா? அதே மாதிரி அவர் 7ஆம் பறவை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த அமைப்பெல்லாம் வரும்.
12ஆம் இடத்தையும் அந்த சுகத்தன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தனவரவு, பொருளாதாரம், நீண்ட நாளா இருந்து வந்த சங்கடங்கள், அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கல்யாண வாழ்க்கை மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல பையன் பையன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, ஜோசியர்கிட்ட போயிருந்தீங்கன்னா, சார் இல்ல சார் ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும்னா, அதுக்கு காரணம் இதுதான். குரு பகவான் மாற்றம் மாறும்போது குரு பலன் வரும்ன்ற அமைப்புல குருவின் பார்வையில் உங்கள் 2ஆம் இடம். அதனால குடும்ப வாழ்க்கையில அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு 9ஆம் பார்வையா. சோ இது எல்லாமே பாருங்க, குடும்பம், சுகம், வாழ்வு, உங்களோட சுகத்தன்மையை வந்து உயர்த்தும் நிலையை கொடுக்கும் இடம். இதனால் தனுசு ராசி உங்க லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 4ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக, 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், 12ஆம் இடத்தை 5ஆம் பார்க்கும் போது இந்த 3 இடங்களும் சுபத்துவம் பெறுது. இதனால் உங்களுக்கு வாழ்வில் இனிமே பொற்காலம், இனிய சுகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இனிமே வேலையில் இருந்த பளு, வேலையில் இருந்த பிரச்சனை, வேலை மாற்றம், அதாவது அந்நிய வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது, மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, 4ஆம் இடத்தை வந்து உங்களோட சுகஸ்தானம் கொடுக்கறதுனால அதுல இருந்து வந்த பிரச்சனைகள், வீட்டுல இருந்த பிரச்சனைகள், புதிய வீடு அமைக்கிறது, புதிய இடம் வாங்குற அமைப்பு, புதிய வாகனங்கள் வாங்குற அமைப்பு, எல்லா அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு வருஷம் அங்கதாங்க இருக்க போறாரு. ஒரு வருஷம் குரு அங்கிருந்து உங்களோட இந்த இடத்தை பார்க்கும்போது, அவர் 8ஆம் இடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள், அவச்சொல்கள் எல்லாத்தையும் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றுவாரு. நீங்க வந்து தூரதேசம், அதாவது உங்களோட பூர்வீகத்திலிருந்து வெளியூருக்கு போய், வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரத்தை மாற்றம், முன்னேற்றத்தை கொண்டு குடும்பத்தோட போய் இருந்து உங்களை முன்னேற்றத்தை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுப்பார். மொத்தத்தில் இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்றே சொல்லலாங்க. இனிமே உங்களுக்கு பொற்காலங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.